ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே இருக்குது. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் உள்ள கிவ்அவே எப்போதுமே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போல். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ப. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது இதில் 1/2 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேங்காயோட நிறம் லைட்டாக மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நிறம் மாறி வரட்டும், அது வரைக்கும். இது போல் லைட்டாக நிறம் மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு உடனேவே தக்காளி சேர்க்காம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போவே நல்ல ஒரு மனம் வரும். அது அந்த இஞ்சி பூண்டோட மனம் தான். அது நல்லா வதக்குனா தான் அந்த மாதிரி நல்ல மனமாக இருக்கும். இது போல் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 குட்டி சைஸ் தக்காளி, அதை அழகாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா குழைவாக வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது போல் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். இது கலர் கொடுக்கும், அவ்வளோதான். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி குழம்பு மிளகாய் தூளில் மஞ்சள் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். நான்வெஜ் செய்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணுவீங்கன்னா மஞ்சள் தூள் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நறுக்கின மல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg போல் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் சேர்த்துருக்கேன். சிக்கனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா தேங்காய் பேஸ்ட், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது போல் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உங்களுக்கு ஏற்றது போல் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கூட்டி குறித்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது. உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு சிக்கன் நல்லா குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இடையிடையே மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க. க்ளோஸ் பண்ணிடலாம், இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் போல் திக்காகிடும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா. அதனால் இது போல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது போலவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இதே போலவே தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.